மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள்ள இந்த 21 நாட்கள் எங்களுடைய சபை மூலமாக நடைபெற்று முடிந்ததான உபவாச நாட்களிலே கர்த்தர் மிக அற்புதமாக வல்லமையாக அவருடைய கிரியைகள் நடைபெற செய்தார். சபை ஜனங்கள் யாவரும் நடைபெறவும், சபை ஜனங்கள் யாவரும் கலந்து கொள்ளவும் கிருபை பாராட்டினார். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளான மனிதன் பலப்படுத்தும்படியான செய்தியின் மூலமாக ஐயா மூலமாக தேவன் கொடுத்ததான வார்த்தைகள் நிமித்தமாக எல்லாருக்கும் மிக பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருந்ததுக்கான காரணமான தேவாதி தேவனுக்கே நாங்கள் நன்றி செல்கிறோம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். ఆమేన్. 21 రోజుల ఉపవాస ప్రార్థనలు ప్రయోజనకరంగా జరిగినాయి. ఉదయము సాయంత్రము బాగా ఉపవాసం ఉండి దేవుని ఆరాధించినందుకు మాకు ఆ టైం సమయానికి మాకు అనుగ్రహించిన దేవునికి వందనములు. లాస్ట్ రోజు చెప్పిన 21 రోజు ఆ 5 అంశాలు లోతైన అంశాలు అదేవిధంగా నడుచుకునేలాగన దేవుడు మాకు సహాయం చేయాలా. మా గుణాలు, మా బుద్ధులు అవన్నీ మేము మార్చబడాలా. దేవుళ్ళు గొప్పగా ఎదిగేలాగా ప్రార్థించాలా. ప్రార్థనలు ఎదగాల. ముఖ్యంగా ప్రార్థనలో అందరూ లోబడి ప్రార్థనలు ఎదిగేలాగా దేవుణ్ణి అడుగుతున్నాను. దేవుని நாமம் மகிமை கலந்து காக்க. ஆமேன். இந்த 21 நாள்ல ஒரு நாள் நான் மிஸ் ஆயிட்டேன். அதனால கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து கொண்டதுக்காக இந்த காத்து மழைக்கு கர்த்தர் இந்த ஓலை வீட்டுல என்னை தனிமையில இருக்கும்போது என்னை கண்ணும் மணியும் போல காத்து என்னை ஆண்டவரே கழுகு போல என்னை சுமந்து என்னை பாதுகாத்து வச்ச தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம். ఆండవరికి నంది స్తోత్రం. దేవుడు మన 21 రోజు దేవుడు ఎంతగానో ఆశీర్వాదంగా నడిపించి వర్షం అయినాను ప్రభు మమ్మల్ని ఎంతగానో నడిపించినందుకు ఆటోలో వచ్చినాము, బస్సులలో వచ్చినాము. ఎలాంటి దేవుడు ఆటంకపరచకుండగా ఆయన సన్నిధానానికి తీసుకొచ్చినందుకు వేలాది స్తుతులు స్తోత్రాలు చెల్లిస్తూ ఈ సాక్ష్యాన్ని ఆశీర్వదించమని బలపరచమని యేసయ్య పరిశుద్ధ నామములో ప్రార్థిస్తున్నాం. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 24 உபவாச கூட்டம் உண்மையிலே பர்சனலா நான் சொல்றேன், நான் ரொம்ப பலமிழந்து இருந்தேன். பைபிள் வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சாலும் கொஞ்சம் அசட்டையா இருந்தேன். ஆனா என் கண்கள் திறக்கப்பட்டது. பைபிள் படிக்க எனக்கு நல்ல பலன் வருது, சுறுசுறுப்பு வருது, தூக்கம் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிச்சு அருமையா கொண்டு வந்தார். உண்மையிலே இந்த 21 நாள் வந்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயம் பலப்பட்டார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுது. இந்த 21 நாள் ஜபத்துல 2 மணிக்கு 1:30 மணிக்கு சாப்பிட ஆண்டவர் கிருபை தந்தாரு. ரெண்டாவது ஒரு வீட்டுல கூட சமாதானமா இல்லாத இருந்துச்சு. இந்த முடிவுல சரியான சமாதானம் கிடைச்சிது. நான் கேட்டேன், ஆண்டவரே சமாதானத்துக்கு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ரெண்டாவது ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொண்டேன். 21 రోజు ఈ సంవత్సరం ఉపాస కూడికల్లో దేవుడు మహిమకరంగా నడిపించినాడు. అయితే పాస్ట్ ఈ ద్వారాగా నూతన బలమును పొందుకునే ఆ అంశం మీద ఈ ద్వారా మాట్లాడు. చాలా సంతోషంగా ఉంది. నిజంగా ఈ కూటాలు ఆత్మీయ జీవితంలో ఎదిగలాగా దేవుడు ఇంత మహిమకరంగా నడిపించినందుకై ఆయన నామానికి మహిమకరంగా படுவதாக. இந்த நாளிலே இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபம், தானியேல் எப்படி 21 நாட்கள் இருந்தவன் தேவ தூதன் இறங்கி வந்தனோ அப்படியாக இந்த 21 நாட்களும் தேவ பலன் எங்களுக்குள்ளே இறங்கி வந்தது. அது மட்டுமல்ல, உள்ளாட மனுஷன் பலன் என்ற இந்த தலைப்பிலே அநேக வார்த்தைகள் கொண்டு கர்த்தர் எங்களோட பேசினார். கர்த்தருடைய வார்த்தையில, அவருடைய வல்லமையில, ஜபத்துல இந்த 21 நாட்களும் கர்த்தரோட இருந்த மாதிரியே இருக்கு எங்களுக்கு. அப்படியா கர்த்தர் வல்லமையாய் நிரப்பின இந்த பலத்தோட அடுத்த புதிய ஆண்டிலே அநேக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்தணும். விசுவாசிகளையும் அப்படியாக ஆசீர்வதிக்கணும். இயேசு நாமத்தில். ஒரு நாள் ஜபத்துல நாங்க உள்ளான மனுஷன் எப்படி ஆவிக்குரிய பலன் அடையும்படியாக நாங்க இந்த ஜபத்தின் மூலமா நாங்க நடத்தப்பட்டோம். எப்படி ஆவிக்குரிய மனுஷன் எப்படி நாங்க நடந்துக்கணும், பரிசுத்த ஆவியானரால நாங்க எப்படி நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு
எங்களை வந்து இந்த 21 நாட்களும் வந்து அருமையா வந்து எங்க பாஸ்டர் வந்து வழி நடத்தினாரு. அதுக்காக நன்றி. நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்துல எப்படி தரித்திருக்கணும், தனிப்பட்ட ஜெபத்துல நாங்க எப்படி தரித்திருக்கணும்ட்டு நாங்க வந்து இந்த 21 நாள்ல நாங்க கத்துக்கிட்டோம். நன்றி. இந்த 21 டேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்க ஒரு யூத் ஸ்டேஜ்ல இருந்து நாங்க வந்து மோஸ்டா இந்த எல்லாருமே வந்து இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு புது சப்ஜெக்ட்ல வந்து இன்னர் மேன்லயும் வந்து நம்ம பலப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 21 டேஸ் வந்து ரொம்ப நான் தவறாம வந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆண்டவர் வந்து முன்னால மனுஷனுக்குள்ள ஒரு பலன் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு பாஸ்டர் மூலமா ரொம்ப அழகா பேசினாரு. அதுக்கு ஆண்டவர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இதே மாதிரி வந்து நிறைய சத்தியங்கள் வந்து நம்ம சர்ச்ல நடக்குது. எல்லா யூத்தும் வந்து கலந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தனுக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருக்கு சோத்திரம். 21 நாள் என்னை நிக்க வச்சதுக்காக நன்றி. ஆனா எனக்கு வந்து எங்க குடும்பத்துக்காக நான் இந்த 21 நாள் இருந்தேன். ஆனா எனக்கு நான் போன உடனே என் புள்ள என் பேரன் பேத்தி எல்லாமே சொல்லணும், ஏம்மா நீங்க அங்க இருந்ததுக்காக இந்த வீட்டுல எனக்கு ஒரு அற்புதம் செய்ததுன்னு சொல்லணும். அதுக்காக நான் சொல்றேன். இந்த 21 நாள் நான் இங்க இருந்து ஜெபம் பண்ணேன், நைட்டும் பகலும். அதுதான் சோத்திரம் இயேசு நாமத்தில். இந்த 21 பாஸ்டிங் நாளில் நாங்கள் ஒரு 6 நாளாக கலந்துக்கல. ஆனாலும் இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் மகிமையாகவும் கர்த்தருடைய கிருபையால் அநேகமான விசுவாசத்தினாலே பலனை குறித்து போதர் மூலையாக நாங்கள் கண்டறிந்தோம். கர்த்தர் இந்த காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமில்லை, அந்த ஒவ்வொருத்தருக்கான நல்ல ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரவும் கிருபை பெறவும் நல்ல வார்த்தைகளை தேவன் தந்தார். அதுக்காக கொடான கொட்டி ஸ்தோத்திரம். மகிமையாக நடத்தினார் தேவன். அது மட்டுமில்லை, எல்லா உதவிகளும் வந்து ஃபினிஷ் பண்ண இந்த 24 அநேகரை கொண்டு வந்தார். அது மட்டும் இந்த நாளில் லாஸ்ட் நாள் அநேக சகோதர சகோதரிகள் வந்தார்கள். ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர கிருபை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து 21 நாள் சபைக்கு வர கர்த்தர் கிருபை செஞ்சார். அது மட்டும் இல்லை, நாங்களும் குடும்பத்தோட பாஸ்டிங் இருந்தோம். 21 நாளும் பாஸ்டிங் இருந்து கர்த்தர் நடத்தினார். அது மட்டும் இல்லை, இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ஐயா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. புது புது விஷயங்க கத்துக்க முடிஞ்சுது. எங்களுக்கு புரியாது, இருந்தாலும் ஐயா சொல்லும் போது எல்லாமே நாங்க தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் இருக்கணும்ன்ற. இந்த 21 நாள் உபவாச கூட்டம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது. எங்க குடும்பங்களுக்காகவும் நாங்க சபைக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குள்ள மனுஷன் இன்னும் பலன் அடைய இன்னுமா நாங்க செபித்து கொண்டு அருமையான உபாசக நாள் 18வது நாள் கர்த்தர் அருமையா நடத்தினார். ஆவிக்குரிய ஜீவித்துல இருதயத்திலோ கரித்து அருமையா நடத்தினார். இரண்டாவதாக இந்த 21 நாள் இந்த உபவாச ஜபத்துல ஒவ்வொரு நாளும் எனக்கு இங்க வர்றது ரொம்ப பிரயோஜனமாகவும் என்னுடைய இருதயத்துக்கும் என்னுடைய சிந்தைக்கும் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா. என்னுடைய இருதயம் ரொம்ப கவலையில இருந்தது. இருந்தாலும் நான் தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடு நான் அந்த சமூகத்துக்கு வந்துட்டு போறேன். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி சொல்றேன். நான் இந்த மழையிலையும் ஒரு நாள் கூட நான் விடவே இல்லை. ஆனா ரொம்ப சந்தோஷத்தோட வரேன். இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் வந்து விட்டுட்டு தான் வரேன். எனக்கு கண்டினியூவா என்னால வர முடியல. இருந்தாலும் உள்ளான மனுஷன் ஆவியில பலப்படுத்தப்படுத்தி ஐயா அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு எப்படின்னா சிந்தையில பலப்படணும், இருதயத்துல பலனா இருக்கணும், ஆவில பலனா இருக்கணும் நான் சொன்னாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனங்கள்லாம் நிறைய புரியுற மாதிரி பேசினாரு ஐயா. ஆவிக்குற வாழ்க்கை நல்லா இருந்தது. உள்ளான மனுஷன் பலன் அடையிற பத்தி இந்த 19 நாள் எடுத்த வசனங்கள் எல்லாமே உபயோகமா இருந்தது. எப்படி உபவாசம் இருக்கணும், எப்படி சமாதானத்தோட இருக்கணும்னு எல்லாமே நல்லா அழகா கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. எனக்கு இந்த உபவாச ஜெபம் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நான் 19 நாள்ல 18 நாள் தான் வந்தேன். இந்த 18 நாள் எனக்கு வீட்டுல ரொம்ப பிரச்சனை. எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் கர்த்தர் என்னை நடத்திட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஆவியான அபிஷேகத்தினால என்னை நிரப்பி வச்சுட்டு இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. என் பசங்கள் நான் ரொம்ப
பலப்படுத்த முடியுது. என் வீட்டுல எனக்கு ரொம்ப ஜெபம், நான் விட்டுட்ட ஜெபம் திருப்பி பண்றேன். 4 மணி ஜெபம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது இந்த ஜெபம்.